எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும், அன்பான நேயர் பெருமக்களுக்கும், என் குருமார்களுக்கும், என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள், பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 9/4/2025 உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், பங்குனி மாதம் 26ஆம் நாள். சுப முகூர்த்த நல்ல நாள் இன்று. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 12:53 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் 12:30 வரை மக நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணத்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம். அதாவது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி. இந்த நாளில் என்ன செய்யலாம்? அதாவது ஒருவருடைய கர்மா பறிபோகிற எளிமையான வழி, தவறே செய்யாமல் உங்களை தவறு செய்வதாகவும், அது செய்யாத தவறுக்கு வார்த்தை அர்ச்சனை செய்கிறார்கள். தமிழில் இருக்கிற இந்த காய்க்காத கனிகளை வார்த்தைகளாக பயன்படுத்துகிற அமைப்பு. அதனால நீங்க மன உளைச்சலை அடைய தேவை. திட்டுறியா, இங்க திட்டு, அங்க திட்டு அப்படின்னு திட்டு காது குளிர வாங்குங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதை பத்தி மன உளைச்சலே படாது. உங்க கர்மாவை அவங்க வாங்குறாங்க, உங்க கர்மாவை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஏன்னா மனம், இந்த உடல் பஞ்சபூத தத்துவங்களால் ஆன விஷயம். ஒவ்வொரு உடலும் அப்படி செய்யப்பட்டவையே. அது தெரியாதவங்க வீணா மற்றவர்கள வார்த்தை பிரயோகத்தால திட்டா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. திட்டுறது கூட பலன் பரிகாரமா அப்படின்னா உண்டு. சொல்றாங்கல்ல, சில ஞானியர்கள், யோகிகள், என்னை அடிச்சாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா பெரிய ஆள் ஆயிட்டேன், இல்லை என்னை திட்டாங்க நல்லா ஆயிட்டேன், என்னை நான் கொடுத்தேன் அது தூக்கி எறிஞ்சிட்டாரு. பார்க்குறீங்களா இந்த மகான்களோட வரலாறு? நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. பழனியிலேயே அது மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம். கொடுக்குற பொருளை வாங்கிக்க மாட்டாங்க, தூக்கி சிரிச்சு உதாசனப்படுத்துவாங்க, திட்டுவாங்கள, அடிக்கவும் செய்வாங்க. அது மாதிரி ஞானியர்கள் வரிசையில நம்ம திட்டவங்களை வச்சுக்கணும். வச்சு பாருங்க எப்படி உங்க வாழ்க்கை மாறுதுன்னு. திட்டுறாங்கன்னா அவங்கள நீங்க ஒரு ஞானியா பார்க்கணும். திட்டு, இன்னும் கொஞ்சம் அப்படின்னா கர்மாவும் குறைஞ்சிடும். எளிமையான வழி. கர்மா குறையுதோ இல்லையோ, மன உளைச்சல் இல்லாமல் வாழலாம். ஓகேங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல் வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. இன்றைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குறிப்பாக தெய்வீக வழிபாடுகளில் கவனம் செலுத்தினால் மேஷத்தை வெல்ல யாராலும் முடியாது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு
சிரமம். ஏன்னா நம்ம என்ன சொல்லி நடக்க மாட்டேருது. இப்போ பார்த்தாலும் இந்த கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு, அப்பா வழியில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நிறைய தொந்தரவு நடந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சிரமப்படுவீங்க. இந்த சிரமம் குறுகிய காலம் தான், டெம்பரவரியானது தான். அது என்ன செஞ்சால் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாவே போதும். புரியுதுங்களா? கடன் தீர்வு உண்டு. இயல்பா வாழுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் எவ்வளவு பணிகள் செய்த போதும் அதுல ஒரு மன உளைச்சல் அடைய மாட்டீங்க. விருப்பப்பட்டு செய்யும் போது, விருப்பம் இல்லைனாலும் 5 நிமிட பணியானாலும் கவலை கொள்வீர்கள். அதனால இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த துணிச்சலை கொடுக்கின்ற அமைப்பு. நீங்க துணிந்து அந்த செயலை செய்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு ஏற்றம் மாற்றம் உண்டு. அதாவது 2ஆம் இடத்துல ராசி அதிபதி தனஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அப்போ வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதனால வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்று. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் மனசஞ்சலம், மனக்குழப்பம். ராசிக்குள் சந்திரன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அந்த குழப்பம் விரைவில் தீரும். விரைவில் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள். நட்சத்திர பரிபாலனையினோ இந்த வாக்கு குடும்பஸ்தானங்கள்ல நம்மளோட ஆளுமைகள் தெரிந்து, பணியிடத்தில் நம்மளோட ஆளுமை தெரிந்து ஒரு நற்செயல்கள் புரியுறீங்க, நல்ல வேலை செய்றீங்க, ஒரு பாராட்டு பரிசுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு யோகோபித்த வெற்றிகரமான ஒரு நாள். நீங்கள் இன்று செய்கின்ற முயற்சி அல்லது நடக்கின்ற செயல்கள் யாவும் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. அதனால் சிரமம் இல்லாமல் வெற்றி அடைவீங்க இன்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் லாபங்கள் அதிகமாக கூடி வந்தாலும் செலவினங்களும் கூடவே கூடி வருகின்றது. குறிப்பாக வீடு தாய் வழக்கையில் சில அமைப்புகள் மாறுகின்ற அமைப்பு, இல்லை செலவுகள் கூடுகின்ற அமைப்பு உள்ளது. சற்று கவனம் தேவை. லாபமான ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாளில் நிம்மதியாக வாழலாம், ஒரு நிம்மதியான முடிவுக்கு செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு செலவினங்கள் கூடுமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லை. நிம்மதியும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு தோல் அமைப்புகள் வெற்றி, குடும்பத்தில் உயர்வான எண்ணங்களை பேசுதல், அது போன்ற ஒரு வெற்றிகரமான அமைப்பு இன்று உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு வாய்ப்பு, அதீதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு போட்டி போட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய அமைப்பு. மருத்துவராக இருந்தால் ஒரு சேலஞ்ச் செஞ்சு ஒரு நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு கணிதத்தில் புலமை பெற்றவர்களாக இருந்தால் தீர்க்க முடியாத சந்தேகங்களுக்கான விடை காணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. சற்று நிதான போக்குடன் இருந்து வெற்றியை சுவைத்திடுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றமும் வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது சாந்தமா ஒரு மன சந்தோஷமா நான் இன்னைக்கு நிம்மதியா இருந்தேன் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று உங்களுக்கு உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அலைச்சல்
அலைச்சல் முக்கிய ஒரு நாள் அலைச்சல் ஏதுங்க நல்லது அப்படின்னா ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு. புரியுதுங்க? இந்த நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போதும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வரலாம். ஏன் ரெஸ்ட்னா சில சுப விசேஷங்கள் கலந்துக்கிட்டு இருப்பீங்க, போயிட்டு வருவீங்க, டிராவலிங் இருக்கும். அது போல அமைப்பு ஆண் பேர் இருப்பாளருக்குமே, அதாவது இந்த சம்மர் சீசன்ல இந்த குழந்தைகள் கல்விக்கு வேற புதிய கல்விகள் சேர்க்கறதுக்கான விஷயங்களை நீங்க யோசிச்சு அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.